அனைவருக்கும் வணக்கம். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இதோட உண்மையான அர்த்தம், சஷ்டியில் மனசார விரதம் இருந்தால் பெண்களோட கருப்பையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீராத கடன், நோய், எதிரிகள் தொல்லை நீங்கி மன அமைதி கிடைக்க இந்த விரதம் ஒரு அற்புதமான வழியாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் சஷ்டி விரதத்து அன்னைக்கு நாம் என்னென்ன விஷயங்களை செய்யணும், எதையெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது, எப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமானோட அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும்ன்றதை ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல சஷ்டி அன்னைக்கு நாம் காலையில் இருந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு பார்க்கலாம். முதலாவது, சஷ்டி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும். வீட்டை சுத்தப்படுத்தி தலைக்கு குளிக்கணும். குளிக்கும் போது மனசுக்குள்ள ஓம் சரவணபவ, அப்படி இல்லைன்னா முருகா அப்படின்னு சொல்லிட்டே குளிக்கிறது ரொம்பவே விசேஷம். பூஜை அறையில் முருகப்பெருமானோட படம் அல்லது வேலுக்கு நல்லா சந்தனம், குங்குமம் வச்சு அலரிப்பூ அல்லது செவ்வரளி பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சஷ்டி நாள் முழுக்க முருகனோட சிந்தனையிலேயே இருக்கணும். முக்கியமாக கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் கண்டிப்பாக படிக்கணும். படிக்க தெரியாதவங்க ஆடியோவாகவும் கேட்கலாம். மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது விரதத்தோட பலனை பல மடங்கு அதிகரிக்கும். செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனால் பல பேர் தெரியாமல் சில தவறுகளை செஞ்சிடுறாங்க. சஷ்டி அன்னைக்கு எதையெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். சஷ்டி அன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக அசைவ உணவு சமைக்கவே கூடாது. நீங்கள் விரதம் இல்லாட்டியும் கூட அன்னைக்கு சைவ உணவை மட்டுமே சாப்பிட்றது தான் முறை. முருகனோட அருள் வேண்டி விரதம் இருக்கும்போது மனசு அமைதியாக இருக்கணும். யார் கூடவும் சண்டை போடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யாரையும் மனசு நோகிற மாதிரி திட்டவும் கூடாது. விரத நாட்களில் பகல் நேரத்தில் தூங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் இது விதிவிலக்கு. தீய பழக்கங்கள், புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், இது மாதிரியான பழக்கங்கள் அன்னைக்கு நம்ம பண்ணவே கூடாது. அது பாவத்தை தான் சேர்க்கும். இப்போது பல பேருக்கு இருக்கிற பெரிய சந்தேகம், நான் வேலைக்கு போகிறேன், இல்லைன்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, என்னால் நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க முடியாது, நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். கவலையே படாதீங்க. உங்கள் உடம்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி 3 முறையாக நீங்கள் விரதம் இருக்கலாம். முதல் ஒன்று, கடும் விரதம். உடம்பு நல்லா ஒத்துழைக்கிறவங்க அன்னைக்கு நாள் முழுக்க தண்ணி கூட குடிக்காமல் இருந்து சாயங்காலம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதத்தை முடிக்கலாம். இரண்டாவது, பால் பழ உணவு. நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க முடியாதவங்க காலையில் மதியம் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மூணாவது, ஒரு வேளை உணவு. வேலைக்கு போகிறவங்க, மாத்திரை சாப்பிட்றவங்க காலையிலையும் ராத்திரியும் பால் பழம் சாப்பிட்டுட்டு மதியம் மட்டும் உப்பு சேர்க்காத உணவையோ அப்படி இல்லைன்னா எளிய சைவ உணவையோ ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். நம்ம வயிறு காலியாக இருக்கும்போது தான் ஆன்மீக ஆற்றல் அதிகமாகும். உங்கள் உடம்புக்கு எது முடியுமோ அதை பக்தி சிரத்தையோடு செஞ்சாலே முருகன் ஏற்றுக்குவார். கடைசியாக, முருகப்பெருமானோட முழு அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பசியோடு இருக்கிறோன்றதை விட நம்ம மனசு எவ்வளவு தூய்மையாக இருக்குது அப்படின்றது தான் முருகனுக்கு ரொம்பவே முக்கியம். சஷ்டி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் பசியோடு இருக்கிற ஒரு ஏழைக்கோ அப்படி இல்லைன்னா விலங்குகளுக்கோ உணவு வாங்கி கொடுங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அப்படி இல்லைன்னா பழம் கொடுக்கலாம். ஜீவகாருண்யம் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விரதத்தை முடிங்க. முருகனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.